வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மாலா நாகராஜ். தலைப்புச் செய்திகள். பத்ம விருதுகளை இன்று வழங்கினார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். தமிழ்நாட்டைச் சேர்ந்த முன்னாள் வெளியுறவுத்துறை செயலர் சுப்பிரமணியன் ஜெயசங்கர், கண் மருத்துவர் RV ரமணி, திரைப்பட பாடகர் சங்கர் மகாதேவன், திரைப்பட நடிகர் பிரபுதேவா உள்ளிட்ட பலருக்கு விருதுகள். பதினேழாவது மக்களவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல். நாட்டு மக்கள் அனைவரும் முனைப்புடன் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த மோதலில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை. புல்வாமா தாக்குதல் முக்கிய குற்றவாளி பலி. எத்தியோப்பா விமான விபத்தில் 4 இந்தியர்கள் உட்பட 157 பேர் பலி. போயிங் 737 MAX 8 விமானங்களை இயக்க சீனா மற்றும் எத்தியோப்பா தடை. வடகொரிய அதிபரை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் சந்தித்து பேச தயார். அமெரிக்க அதிகாரிகள் தகவல். விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் பத்ம விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இந்த ஆண்டு பத்ம விருதுகளுக்கு 112 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இதில் 58 பேருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பத்ம விருதுகளை வழங்கி கௌரவித்தார். மறைந்த நடிகர் காதர்கான், அகாலிதள் தலைவர் சுக்தேவ் சிங் தீன்சா, பிரபல பத்திரிகையாளர் குல்தீப் நய்யார் ஆகியோருக்கு மரணத்திற்கு பிந்தைய விருதை பெற்றனர். இதில் காதர்கானுக்கு பத்மஸ்ரீயும், குல்தீப் நய்யாருக்கு பத்மபூஷனும், சுக்தேவ் தீன்சாவுக்கு பத்மபூஷனும் வழங்கப்பட்டன. தமிழ்நாட்டைச் சேர்ந்த முன்னாள் வெளியுறவுத்துறை செயலர் சுப்பிரமணியன் ஜெயசங்கர், கண் மருத்துவர் RV ரமணி, திரைப்பட பாடகர் சங்கர் மகாதேவன், திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பிரபுதேவா, டிரம்ஸ் கலைஞர் சிவமணி, ஆன்மீகவாதி பங்காரு அடிகளார், டேபிள் டென்னிஸ் வீரர் சரத் கமல் உள்ளிட்டோர் விருதுகளை பெற்றனர். விழாவில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். எஞ்சியவர்களுக்கு வருகிற 14ஆம் தேதி நடைபெறும் விழாவில் பத்ம விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இந்த ஆண்டு பத்ம விருதுகளுக்காக 50,000 பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டன. இதில் 4 பேருக்கு பத்ம விபூஷன் விருதும், 14 பேருக்கு பத்மபூஷன் விருதும், 94 பேருக்கு பத்மஸ்ரீ விருதும் அறிவிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. 17வது மக்களவைக்கு ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் மே மாதம் 19ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா இதனை தெரிவித்தார். மொத்தமுள்ள 543 மக்களவை தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. அடுத்த மாதம் 11ஆம் தேதி ஆந்திரா, அருணாச்சல பிரதேசம், அசாம், பீகார், மகாராஷ்டிரா உட்பட 20 மாநிலங்களில் உள்ள 91 மக்களவை தொகுதிகளுக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும். 2வது கட்டமாக ஏப்ரல் 18ஆம் தேதி தமிழ்நாடு உட்பட 13 மாநிலங்களில் உள்ள 97 தொகுதிகளுக்கும், 3வது கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி 14 மாநிலங்களில் உள்ள 115 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. ஏப்ரல் 18ஆம் தேதியன்றே தமிழகத்தில் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலும் ஏப்ரல் 18 அன்றே நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது.
4ஆம் கட்டமாக ஏப்ரல் 29ஆம் தேதி 9 மாநிலங்களில் உள்ள 71 மக்களவை தொகுதிகளுக்கும் 5ஆம் கட்டமாக மே மாதம் 6ஆம் தேதி 7 மாநிலங்களில் உள்ள 51 தொகுதிகளுக்கும் 6வது கட்டமாக மே 12ஆம் தேதி 7 மாநிலங்களில் உள்ள 59 தொகுதிகளுக்கும் 7வது கட்டமாக மே 19ஆம் தேதி 8 மாநிலங்களில் உள்ள 59 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். மே 23ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் அவர் கூறினார். 543 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்காளர் பட்டியலில் சுமார் 90 கோடி பேர் இடம்பெற்றுள்ளனர். மொத்த வாக்காளர்களில் 1,50,00,000 பேர் 18 முதல் 19 வயதுக்குட்பட்டவர்கள் ஆவர். தேர்தலை சுமூகமாக நடத்தும் வகையில் போதிய அளவில் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தலை நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் சுதந்திரமாகவும் நடத்த அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது என்றும் அவர் கூறினார். Article 324 of the Constitution bestows the relevant powers, duties, and also the functions of the Election Commission. While Section 14 of the Representation of People Act 51 provides for conduct of elections to constitute a new Lok Sabha before the expiry of its current term. Taking into account these constitutional and legal provisions, various judicial pronouncements on issues, the Election Commission of India has attempted a very comprehensive preparation for the conduct of election to the 17th Lok Sabha in a manner that is free, fair, inclusive, accessible, ethical, participatory, and also festive. எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் நாட்டு மக்கள் அனைவரும் முழு முனைப்புடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது டுவிட்டர் பதிவில் வெளியிட்டுள்ள செய்தியில், முழு முனைப்புடன் பங்கேற்பதன் மூலம் நாடாளுமன்ற தேர்தலின் அவசியத்தை மக்கள் மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். முதன்முறையாக வாக்களிக்கவிருக்கும் இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்களிப்பில் பங்கேற்க வேண்டும் என்றும், இந்த தேர்தல் வரலாற்று திருப்பு முனையாக அமையும் என்று நம்புவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பிரம்மாண்ட தேர்தல் நடைமுறைகள் குறித்து இந்தியா பெருமை கொள்வதாகவும், நாடாளுமன்ற தேர்தலை மிகச்சிறப்பாக நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையத்திற்கு தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அனைத்து கட்சி மற்றும் வேட்பாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள பிரதமர், நாட்டின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் மட்டுமே அனைவரது குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியும் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவும் இணைந்து இன்று 4 திட்டங்களை தொடங்கி வைத்தனர். இத்திட்டங்களால் இந்தியா பங்களாதேஷ் இடையே உறவுகள் மேலும் மேம்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். 1100 பேருந்துகளும் லாரிகளும் பங்களாதேஷ் சாலை போக்குவரத்து கழகத்திற்கு இன்று வழங்கப்பட்டன. 2 அடுக்கு கொண்ட சாதாரண மற்றும் குளிர்சாதன பேருந்துகளும் இதில் அடங்கும். இன்று பிற்பகல் நடைபெற்ற இந்த விழாவில் தில்லியிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடியும் டாக்காவிலிருந்து பிரதமர் ஷேக் ஹசீனாவும் காணொலி காட்சி மூலம் இத்திட்டங்களை தொடங்கி வைத்தனர். பங்களாதேஷில் இந்தியா உதவியுடன் ஜமால்பூர், ஷெர்பூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 36 சமுதாய மருத்துவ நிலையங்களும் இன்று தொடங்கப்பட்டன. எத்தியோப்பியா தலைநகர் அடிஸ் அபாபாவிலிருந்து கென்யா புறப்பட்டுச் சென்ற எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் விமானம் விபத்துக்குள்ளானதில் 4 இந்தியர்கள் உட்பட 157 பேர் உயிரிழந்தனர். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியாவிலிருந்து 149 பயணிகள் மற்றும் 8 ஊழியர்களுடன் போயிங் 737 விமானம் கென்ய தலைநகர் நைரோபிக்கு கிளம்பியது. இந்த விமானத்தில் இந்தியா, கனடா, சீனா, அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன், நெதர்லாந்து மற்றும் ஸ்லோவேக்கியா நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பயணம் மேற்கொண்டனர். புறப்பட்ட 6 நிமிடங்களில் விமானம் விபத்துக்குள்ளானதில் 4 இந்தியர்கள் உட்பட 157 பேரும் உயிரிழந்தனர். நைரோபியில் இன்று தொடங்கும் ஐநா சுற்றுச்சூழல் அமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள சென்ற 10 பேரும் இந்த விபத்தில் பலியாகியுள்ளனர். இதில் ஷிகா கர்க் என்ற இந்தியர் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகத்தின் ஆலோசகராவார். எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் விமான விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இதேபோல் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியும் இந்த விமான விபத்து குறித்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த விமான விபத்து குறித்த தகவல் அறிந்ததும் தாம் மிகவும் வருந்தியதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார்.
எத்தியோப்பியா ஏர்லைன்ஸ் விமானத்தில் பலியான இந்தியர்களின் குடும்பங்களுக்கு அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார். 4 இந்தியர்கள் உட்பட 157 பேருடன் எத்தியோப்பியாவிலிருந்து கென்யா புறப்பட்டுச் சென்ற எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று நேற்று விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த அனைவரும் உயிரிழந்தனர். இந்த எதிர்பாராத விபத்தில் இந்தியாவைச் சேர்ந்த வைத்யா பன்னகேஷ் பாஸ்கர், வைத்யா ஹன்சின் அன்னகேஷ், நுகாவரப்பு மனிஷா மற்றும் ஷிகாக் கர்க் ஆகிய 4 இந்தியர்களும் பலியானார்கள். இந்த விபத்து குறித்து ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், பலியான இந்தியர்களின் குடும்பத்தினரை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு இந்திய தூதரக அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் நிலவி வரும் சூழ்நிலையில் வெளியுறவுத்துறை செயலாளர் விஜய் கோகலே 3 நாள் பயணமாக அமெரிக்கா செல்கிறார். வாஷிங்டனில் அதிபர் டிரம்ப் நிர்வாக உயரதிகாரிகளை சந்தித்து பேசும் அவர் இருதரப்பு வெளியுறவு கொள்கைகள் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கவிருப்பதாக மத்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரவீஷ்குமார் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவு மற்றும் அரசியல் விவகாரத்துறை செயலாளர் டேவிட் ஹாலே மற்றும் ஆயுத கட்டுப்பாடு மற்றும் சர்வதேச பாதுகாப்புத்துறை செயலாளர் ஆண்ட்ரியா தாம்சன் ஆகியோரையும் அவர் சந்தித்து பேசவிருப்பதாகவும் ரவீஷ்குமார் தெரிவித்துள்ளார். இருதரப்பு முக்கிய வெளியுறவு கொள்கைகள் மற்றும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட முன்னேற்ற அம்சங்கள் குறித்து நடைபெறும் உயர்மட்ட பேச்சுவார்த்தை இது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழ்நிலை நிலவும் வேளையில் வெளியுறவுத்துறை செயலாளரின் அமெரிக்க பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளி நேற்று சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி புல்வாமாவில் தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் 40 CRPF வீரர்கள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் தொடர்புடைய தீவிரவாதிகளை தேடும் பணி மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வந்தது. நேற்று புல்வாமா மாவட்டத்தில் நடத்தப்பட்ட என்கவுண்டரில் ஜெய்ஷே முகமது தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்த முடாசிர் அகமது கான் என்ற தீவிரவாதி உட்பட 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். தாக்குதலில் கொல்லப்பட்ட அகமது கான் புல்வாமா தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டிய முக்கிய குற்றவாளி என்பது தெரியவந்துள்ளது. 23 வயதுடைய அந்த தீவிரவாதி ஒரு எலக்ட்ரீஷியன் என்பதும் குண்டுவெடிப்பு சம்பவத்தின் பின்னணியில் அவன் மூளையாக செயல்பட்டதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து பாதுகாப்பு படை அதிகாரிகள் மேலும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எதிர்வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து மனு செய்தவர்களிடம் இன்று நேர்காணல் நடைபெற்றது. அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளரும் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி, துணை ஒருங்கிணைப்பாளர்கள் ஆர் வைத்திலிங்கம், KP முனுசாமி மற்றும் ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்கள் இந்த நேர்காணலை நடத்தினர். சென்னையில் உள்ள அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நேர்காணலில் இன்று காலை சேலம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், கரூர், ஈரோடு உள்ளிட்ட 10 தொகுதிகளுக்காக நடைபெற்றது. மீண்டும் இன்று பிற்பகல் தேனி, மதுரை, திண்டுக்கல், தென்காசி, கன்னியாகுமரி உட்பட 10 தொகுதிகளுக்கான நேர்காணல் நடைபெறுகிறது. இதேபோல நாளை காலை 10 தொகுதிகளுக்கும் பிற்பகலில் 9 தொகுதிகளுக்கும் நேர்காணல் நடைபெறவுள்ளது. அஇஅதிமுக சார்பில் தாங்கள் போட்டியிடுவதற்கு மட்டுமே விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் நடைபெற்றது. அவர்களிடம் தொகுதி நிலவரம், வெற்றி வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் தமிழகத்தில் நடைபெறவுள்ள 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட விரும்பும் அஇஅதிமுகவினர் வருகிற புதன்கிழமை 13ஆம் தேதியன்று காலை முதல் மனுக்களை பெற்று அன்று இரவுக்குள் மனுக்களை பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் என அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் தெரிவித்துள்ளனர். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்ப்போம். திமுக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் இன்று அக்கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது. கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்த வேட்பாளர்களுக்கான நேர்காணல் நிறைவடைந்துள்ள நிலையில் இன்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தேர்தலில் கடைபிடிக்க வேண்டிய உத்திகளை பற்றி விவாதித்ததாக தெரிகிறது. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை திமுக நாளை வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனநாயகத்தை பொறுத்தவரை மக்கள்தான் இறுதி எஜமானர்கள் என்றும் அவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவதன் மூலம்தான் மக்களின் நம்பிக்கையை பெற முடியும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார்.
சென்னையில் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக 27% இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்ததும், மருத்துவ கல்வி நிறுவனங்களில் பட்டியல் இனத்தவர், பட்டியல் இன பழங்குடியினருக்கு இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்ததும் பாமக தான் என்று குறிப்பிட்டுள்ளார். அஇஅதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக சார்பாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் நாளை மறுநாள் நடைபெறும் என்று அக்கட்சியின் தலைவர் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நேர்காணல் ஒரே நாளில் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் பயமின்றி சிந்தித்து வாக்களிக்குமாறு புதுவை துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி கேட்டுக் கொண்டுள்ளார். வாக்களிப்பது அனைவரின் உரிமை என்றும் இந்த வாய்ப்பை அனைவரும் தவறாமல் பயன்படுத்தி நேர்மையான வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் கிரண்பேடி கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தருமபுரியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. தேர்தல் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடத்த ஒத்துழைப்பு அளிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் எஸ் மலர்விழி அனைத்துக் கட்சி பிரதிநிதிகளை கேட்டுக் கொண்டார். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பான அறிவுரைகள் அடங்கிய புத்தகம் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மதுரை மாநகராட்சி முன்னாள் ஆணையர் அனீஷ் சேகருக்கு 1 வார சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வருவாய் உதவியாளர்கள் மற்றும் இளநிலை உதவியாளர்கள் பணிமூப்பு தொடர்பாக நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத குற்றத்திற்காக அவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு குற்றம் புரிந்துள்ளது நிரூபணமாகியுள்ளதாகவும் இதற்கு தண்டனை வழங்காமல் இருந்தால் தவறான முன் உதாரணமாகிவிடும் என்றும் நீதிபதி முரளிதரன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலாளர் பனீந்திர ரெட்டிக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். பொதுப்பிரிவில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் 10% இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட திருத்தத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை வருகிற 28ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தற்போதைய சூழ்நிலையில் இந்த விவகாரத்தில் புதிய உத்தரவு பிறப்பிப்பது உகந்ததாக இருக்காது என்றும் இந்த மனுவை அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றுவது அவசியம்தானா என்பது குறித்து மார்ச் 28ஆம் தேதி பரிசீலிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான புதிய விசா ஒப்பந்தம் இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. மருத்துவ உதவி, கல்வி மற்றும் வர்த்தக வாய்ப்புகளுக்காக இந்தியா வரும் மாலத்தீவு குடிமக்களுக்கான விசாவின் நடைமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன. இந்த புதிய விசா நடைமுறை இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது. இந்த ஒப்பந்தம் கடந்த டிசம்பர் மாதம் மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் முகமது சோலிக் இந்தியா வந்தபோது மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சென்னை கடற்கரை, அரக்கோணம், திருமால்பூர் இடையே சுற்றுவட்ட ரயில்களை இயக்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது. உள்ளூர் ரயில் சேவையை விரிவுபடுத்தும் வகையில் சுற்றுவட்ட ரயில் சேவையை தொடங்க தெற்கு ரயில்வே பரிந்துரை செய்திருந்தது. இதற்கு ரயில்வே வாரியம் தற்போது ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி சென்னை கடற்கரையிலிருந்து திருமால்பூர் வரை இயக்கப்படும் ரயில்கள் அரக்கோணம் வரை விரிவுபடுத்தப்படும். அரக்கோணத்திலிருந்து இயக்கப்படும் ரயில்கள் திருமால்பூர் வரை விரிவுபடுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை 10 நாள் திருவிழாவிற்காக இன்று திறக்கப்படுகிறது. இதுகுறித்து திருவாங்கூர் தேவஸ்வம் போர்டு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கோவிலின் தலைமை பூசாரி கண்டரரு ராஜீவரு திருவிழாவை தொடங்கி வைப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. கோவிலின் சன்னிதானத்தில் தங்கத் தகடுகளாலான கதவு பொருத்தப்பட உள்ளதாகவும் சபரிமலை கோவில் பக்தர்கள் இதனை வழங்கியுள்ளதாகவும் அந்த குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது உலக செய்திகள். எத்தியோப்பியாவில் நேற்று நிகழ்ந்த விமான விபத்தில் 157 பேர் பலியான சம்பவத்திற்கு ஐநா சபை ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பலியானவர்களில் சிலர் ஐநா ஊழியர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு தாம் உள்ளார்ந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த விபத்து குறித்து எத்தியோப்பிய மக்களுக்கும் எத்தியோப்பிய அரசுக்கும் தாம் ஆழ்ந்த வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே விபத்துக்குள்ளான போயிங் 737 MAX 8 விமானங்களை இயக்குவதற்கு சீனாவும் எத்தியோப்பியாவும் தடை விதித்துள்ளன. இது தொடர்பாக சீன விமான போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள உத்தரவில் எத்தியோப்பியாவில் ஏற்பட்டதை போன்றே இந்தோனேஷியாவிலும் கடந்த அக்டோபர் மாதத்திலும் இதே ரக போயிங் விமானம் விபத்துக்குள்ளானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. விமானத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திய பிறகே விமானத்தை இயக்குவதற்கு அனுமதி அளிக்க முடியும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க விமான போக்குவரத்து நிர்வாகம் மற்றும் போயிங் நிறுவனத்துடன் ஆலோசனை நடத்தப்படும் என்றும் சீனா தெரிவித்துள்ளது. வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன்னை மீண்டும் சந்தித்து பேச அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தயாராக இருப்பதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன், வியட்நாமில் நடைபெற்ற 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது டிரம்ப் வெளியேறியது நட்பு ரீதியானது என்று தெரிவித்தார். டிரம்ப் வெளியேறியதால் இருதரப்பு பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டதாக கருத முடியாது என்று கூறினார். அமெரிக்கர்களின் நலனுக்கு எதிரான எந்தவொரு உடன்படிக்கையையும் ஏற்க அதிபர் டிரம்ப் தயாராக இல்லை என்றும் அவர் கூறினார். எனவே வடகொரிய அதிபரை மீண்டும் சந்தித்து பேச டிரம்ப் தயாராக இருப்பதாக ஜான் போல்டன் கூறினார். பண பரிவர்த்தனை விகிதம் உட்பட பல முக்கியமான பிரச்சினைகளில் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஒருமித்த கருத்து எட்டப்பட்டுள்ளது. இரு நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு இடையே சமீபத்தில் வாஷிங்டனில் நடைபெற்ற பேச்சுக்களில் வர்த்தக பிரச்சினையில் நீடித்த சிக்கலுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஒவ்வொரு நாடும் மேற்கொள்ளும் நாணய கொள்கையை பரஸ்பரம் மதித்து நடக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக சீன தேசிய வங்கியின் ஆளுநர் ஈ காங் தெரிவித்தார். ஏற்கனவே நடைபெற்ற G20 நாடுகளின் மாநாட்டின் போது அளிக்கப்பட்ட உறுதிமொழியை பரஸ்பரம் பற்றி நிற்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அந்நிய செலாவணி சந்தை தொடர்பாக இரு நாடுகளுக்கிடையே அடிக்கடி பேச்சுவார்த்தை நடத்துவது என்றும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. உலகில் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக விளங்கும் அமெரிக்கா சீனா இடையே கடந்த ஓராண்டாக வர்த்தக பிரச்சினையில் சிக்கல் ஏற்பட்டது. இதையடுத்து இரு நாடுகளின் பொருளாதாரத்தில் சரிவு ஏற்பட்டதால் பல சுற்று பேச்சுக்கள் நடத்தப்பட்டு தற்போது பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. இனி வருவது வணிகச் செய்திகள். பங்குச்சந்தைகள் இன்று ஏற்றத்துடன் தொடங்கின. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் வர்த்தகத்தில் தற்போது 338 புள்ளிகள் அதிகரித்து 37,009 புள்ளிகளாக உள்ளது. தேசிய பங்குச்சந்தையான நிப்டியும் 124 புள்ளிகள் அதிகரித்து 11,159 புள்ளிகளாக உள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 29 காசுகள் அதிகரித்து 69 ரூபாய் 86 காசாக உள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 24,632 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 3,079 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளியின் விலை 1 கிலோ 41,500 ரூபாயாகவும் 1 கிராம் வெள்ளி 41 ரூபாய் 50 காசாகவும் இருந்தது. சென்னையில் 1 லிட்டர் பெட்ரோல் விலை 75 ரூபாய் 25 காசாகவும் டீசல் விலை 71 ரூபாய் 27 காசாகவும் உள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். மொஹாலியில் நடைபெற்ற இந்தியாவுக்கு எதிரான 4வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்து முதலில் களமிறங்கியது. நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் இந்திய அணி 9 விக்கெட் இழப்பிற்கு 358 ரன் எடுத்தது. தொடக்க ஆட்டக்காரர்களான ரோஹித் சர்மா, ஷிகர் தவான் ஆகியோர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். ஷிகர் தவான் 143 ரன்னும் ரோஹித் சர்மா 95 ரன்னும் எடுத்தனர். This over is not going to be sky high. There he is again. It's another biggie.
தொடர்ந்து 359 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 13 பந்துகள் எஞ்சியிருந்த நிலையில் 6 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. அந்த அணியில் ஹான்ஸ்கோம் 117 ரன்களையும் கவாஜா 91 ரன்களையும் எடுத்தனர். அதிரடியாக ஆடிய டர்னர் 43 பந்துகளில் 84 ரன்களை குவித்தார். இதையடுத்து இரு அணிகளும் 2-2 என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளன. புதுதில்லியில் வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ள 5வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டியில் வெற்றி பெறும் அணி தொடரை கைப்பற்றும். பின்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 1 தங்கம் மற்றும் 4 வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஹெல்சிங்கி நகரில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் நேற்று மாலை நடைபெற்ற 56 கிலோ எடை பிரிவினருக்கான இறுதிச் சுற்றில் இந்தியாவின் முகமது ஹசாமுதீனை சகநாட்டு வீரரான சுவீந்தர் சிங் வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றார். 60 கிலோ எடைப்பிரிவில் தோல்வியடைந்த சிவா தாப்பா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இதேபோல தாய்லாந்து வீரர் பன்மோதிடம் கோவிந்த் ஷஹானி 2-3 என்ற புள்ளிக்கணக்கில் தோல்வியடைந்து வெள்ளிப்பதக்கம் பெற்றார். 69 கிலோ எடைப்பிரிவில் தினேஷ் டாகர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஐசிசி டுவெண்டி மகளிர் கிரிக்கெட் தரவரிசையில் இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா 3வது இடத்துக்கு முன்னேறியுள்ளார். இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் அதிரடி வீராங்கனையான ஸ்மிருதி மந்தனா ஒருநாள் கிரிக்கெட் தரவரிசையில் ஏற்கனவே முதலிடத்தில் உள்ளார். இந்நிலையில் 20 ஓவர் தரவரிசை பட்டியலை ஐசிசி வெளியிட்டுள்ளது. அதில் இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் சிறப்பாக செயல்பட்ட ஸ்மிருதி மந்தனா 3 இடங்கள் முன்னேறி 3வது இடத்தை பிடித்துள்ளார். காயம் காரணமாக இங்கிலாந்து தொடரில் விளையாடாத ஹர்மன் பிரீத் கவுர் 2 இடங்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டு 9வது இடத்தில் உள்ளார். பந்துவீச்சில் இந்திய வீராங்கனை ராதா யாதவ் 5 இடங்கள் முன்னேறி 5வது இடத்தில் உள்ளார். இனி வருவது வானிலை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. மெக்சிகோவில் நேற்று நடைபெற்ற அதிவேக மோட்டார் கார் பந்தயத்தில் மெக்சிகன் வீரர் செபாஸ்டியன் அதிவேகமாக பந்தய தூரத்தை கடந்து சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றார். போட்டியில் வெற்றி பெற வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு முந்திச் சென்றது பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது. கத்தாரில் நடைபெற்ற அதிவேக மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் பிரபல வீரர் பிரெட் கால் பந்தய தூரத்தை வெற்றிகரமாக கடந்து சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். இதன் தொடர்ச்சியாக மார்ச் 31ஆம் தேதி அர்ஜென்டினாவில் மற்றொரு மோட்டார் சைக்கிள் பந்தயம் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பத்ம விருதுகளை இன்று வழங்கினார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். தமிழ்நாட்டைச் சேர்ந்த முன்னாள் வெளியுறவுத்துறை செயலர் சுப்பிரமணியன் ஜெய்சங்கர், கண் மருத்துவர் RV ரமணி, திரைப்பட பாடகர் சங்கர் மகாதேவன், திரைப்பட நடிகர் பிரபுதேவா உள்ளிட்ட பலருக்கு விருதுகள். பதினேழாவது மக்களவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல். நாட்டு மக்கள் அனைவரும் முனைப்புடன் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த மோதலில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை. புல்வாமா தாக்குதல் முக்கிய குற்றவாளி பலி.
எத்தியோப்பியா விமான விபத்தில் 4 இந்தியர்கள் உட்பட 157 பேர் பலி. போயிங் 737 மேக்ஸ் 8 விமானங்களை இயக்க சீனா மற்றும் எத்தியோப்பியா தடை. வடகொரிய அதிபரை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் சந்தித்து பேச தயார். அமெரிக்க அதிகாரிகள் தகவல். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.